ஒரு பிளாக் ஹோல் பூமிக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். பிளாக் ஹோல் எந்த பக்கத்தில் இருக்கோ அந்த பக்கத்தில் இருக்கும் பூமி பகுதி அதிகமாக இழுக்கப்படும், மறுபக்கம் குறைவாக இழுக்கப்படும். இந்த அன்ஈக்குவல் புல் காரணமாக உலகம் முழுக்க நிலம் நடுங்க ஆரம்பிக்கும். மனிதன் நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான எர்த்குவேக்ஸ் வரும். பெரிய எரிமலைகள் வெடிக்க தொடங்கும். ஓஷன்ஸ் பிளாக் ஹோலை நோக்கி மெதுவாக உயர ஆரம்பிக்கும். உலகம் முழுக்க மிகப்பெரிய சுனாமி உருவாகும். பூமியோட அட்மாஸ்பியர் வெளியே இழுக்கப்பட ஆரம்பிக்கும். பிளாக் ஹோல் இன்னும் கிட்ட வர வர ஸ்ட்ரெச்சிங் அதிகரிக்கும். எர்த்தோடைய ஷேப் மாற ஆரம்பிக்கும். இதோ இந்த ஃபோட்டோவில் காட்டுவது போல். பிறகு பூமி அந்த ஸ்ட்ரெச்சிங்கை தாங்க முடியாமல் விரிசல் விட்டு சிதற ஆரம்பிக்கும். அதிகமான ஸ்ட்ரெச்சிங் காரணமாக சிதறிய பூமி நூடுல்ஸ் போல நீண்டு கருந்துளை, அதாவது பிளாக் ஹோலால் இடுக்கப்படும். இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்டை தான் விஞ்ஞானிகள் ஸ்பாகெட்டிஃபிகேஷன் என்று சொல்றாங்க. அப்புறம் என்னாகும் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். அதற்கான பதில், பூமி பூமியாக இருக்காது, அது முழுவதுமாக சிதறி கருந்துளைக்குள் இழுக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் மனிதர்களுடைய உயிரிழப்பு எப்படி இருக்கலாம் என்று பார்க்கலாம். பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது உயிரிழப்பு ஏற்படும். எரிமலையால் உயிரிழப்புகள் ஏற்படும். வெள்ளத்தால், அட்மாஸ்பியரை இழுக்கப்பட்ட பட்சத்தில் காற்று அழுத்தம் குறைஞ்சு மற்றும் ஆக்சிஜன் குறைந்து மூச்சு திணறலால் உயிரிழக்கலாம். பிறகு ரேடியேஷன் காரணமாக கூட உயிரிழக்கலாம். இது எல்லாவற்றிலிருந்து ஒருவர் தப்பிக்கும் பட்சத்தில் நேரடியாக கருந்துளையினால் உயிரிழப்பு ஏற்படும். அது ஒரு தனி சுவாரஸ்யமான விஷயம். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் வீடியோவாக பார்க்கலாம். நாம் பூமியிலிருந்து அருகில் உள்ள முதல் பிளாக் ஹோல் 1600 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கிறது. அதனால் எந்த அச்சமும் வேண்டாம். மேல் நான் கூறிய அனைத்தும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோவை அடிப்படையாக கொண்டது.